எப்பாடே சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு தாண்டா பேட்ஸ்மேன்களை வச்சுட்டு இருக்கீங்க. சும்மா பிள்ளு 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 ஒரே பேட்ஸ்மேனா இருப்பீங்க. அதுவும் வரவெல்லாம் ஒரு காத்தடி மன்னனுங்களா வராங்க. 359 ரன் சேஸ் அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. டாஸ வின் பண்ணி பவுமானம்ல பேட்டிங் பண்ண சொன்னாப்புல ஜெய்ஷ்வால் ரோஹித்தோ ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணிட்டு காலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க நம்ம ரூக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ போட்டு கும்மா குத்து குத்துனானடா. விராட் பேக் டு பேக் 100. இந்த மனுஷனே இல்லடா சாமி. சவுத் ஆப்பிரிக்காவோட கோச் இந்தியன் டீம் கெஞ்ச விட்டுன்னு சொன்னது தலைவன் பர்சனலா எடுத்துக்கிட்டான் போல. சவுத் ஆப்பிரிக்கா போட்டு பிரிக்கிறாப்புல. இவங்க போனதுக்கு அப்புறம் கேப்டன் கேஎல் வந்து பொலந்தாப்புல 43 பால்ல 66 ரன். கேஎல் இஷ்டத்துக்கு அலக்கடிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளும் இஷ்டத்துக்கு ரன் அடிக்கிறாப்புல. 359 ரன் சேஸ் பண்ண வந்த டிகாக வந்தது அனுப்பிச்சு விட்டாப்புல நம்ம அஸ்தீப். அதுக்கப்புறம் வந்தவெல்லாம் சும்மா பேய் ஆட்டம் ஆனானடா. மார்க்கம்க்கு ஒரே ஒரு கேட்ச் விட்டதோ கேமையே தலை கீழ மாத்தி போட்டான். 98 பால்ல 110 ரன். தலைவன் டெம்பாவும் அவங்களுக்கு 46 ரன் அடிச்சு போட்டான். மேத்யூ பிரிட்ஸ்கே என்னமா கேம கொண்டு போறான்டா சாமி. பயபுள்ளியோட ஓடிய ஆவரேஜ் என்ன தெரியுமா? 68. இந்த மேட்ச் 68. பேபி நம்ம பிரேவிஸ் கேம கையில இருந்து அப்படின்னு போட்டான். 34 பால்ல 54 ரன், 5 6. அதுக்கப்புறம் டோனி டிசோசியும் கார்பின் பாஷும் கேம முடிச்சு போட்டாங்க. இப்போதைக்கு சீரியஸ் ஒண்ணு இருக்கு. இந்த டியூவால பாலர்ஸ் எல்லாம் சரியா பவுலிங் போட முடியல. அதுவும் இல்லாம இது பழைய சவுத் ஆப்பிரிக்கா டீமா இருந்தா என்னத்தையாவது பண்ணி நம்மள வின் பண்ண வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களும் உஷாராயி போட்டாங்க. என்ன பண்றது? லாஸ்டா போட்ட ருத்ரு வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதும் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்கடா அப்பா.